பவித்ரா, சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதில் கல்லை ஏன் விற்பனைக்கு பரிசீலனை செய்யக்கூடாது, கல் விற்பனைக்கு ஏன் அனுமதி அளிக்கக்கூடாது என்ற கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் முதல் முறையாக எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான வழக்கை ஐடி ஊழியர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் கள்ளுக்கடைகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் கோரியிருந்தார். மேலும் டாஸ்மாகில் விற்பனை செய்யப்படும் மதுபானத்தில் விலை அதிகமாக இருப்பதாகவும் தரம் குறைவாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக ஜூலை 29ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. மேலும் ரேஷன் கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் மால்களில் இந்த மதுபான விற்பனைக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக தமிழக அரசு வரும் 29ஆம் தேதி பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. 1986ஆம் ஆண்டு மதுவிலக்கு சட்ட திருத்தத்தில் கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டது. அந்த தடையை ஒட்டியே டாஸ்மாக் மதுபான விற்பனைக்கு அந்த சட்ட திருத்தத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இப்போது அந்த சட்ட திருத்தத்தில் மீண்டும் திருத்தத்தை ஏற்படுத்தி கல்லை விற்பனை செய்வதற்கு ஏன் அனுமதி அளிக்கக்கூடாது, இது தொடர்பாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. தமிழக அரசு டாஸ்மாக் மதுபானம் தரம் குறைவாக இருப்பதும் அதிக விலைக்கு விற்கப்படுவது தொடர்பாகவும் ரேஷன் கடைகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் மது விற்பனைக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் கல் விற்பனைக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாகவும் அந்த தடையை நீக்குவதை மறுபரிசீலனை செய்வது குறித்தும் ஜூலை 29ஆம் தேதிக்குள் தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பவித்ரா.